السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، قال النبي صلى الله عليه وسلم: ألا أخبركم بمن يحرم عليه النار أو يحرم النار عليه؟ قالوا بلى يا رسول الله. قال: يحرم النار على كل قريب هين لين سهل، أو كما قال النبي صلى الله عليه وسلم. இதயத்தின் இபாதத்துகள் அல்லது உள்ளத்தின் இபாதத்துகள் என்ற இந்த தொடர்ச்சியிலே இன்றைக்கு நாம் பேச உள்ள இபாதத் அல்லீன். அல்லீன் என்ற வார்த்தைக்கு மென்மை என்ற அர்த்தம். மென்மையை கடைபிடிப்பது அல்லது மென்மையாக நடந்து கொள்வது. இந்த இபாதத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் பிடித்தமான இபாதத்துகளில் ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வின் கிருபையினால் நீங்கள் உங்களுடைய மக்களின் மத்தியில் மென்மையாக நடந்து கொண்டீர்கள். வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக், நீங்கள் ஒருவேளை அவர்களிடத்திலே கடினமாக நடந்து கொண்டிருந்தால் அவர்கள் எப்பொழுதே உங்களை விட்டு வெறித்தோடி விட்டிருப்பார்கள், அவர்கள் உங்களை எப்பொழுதே விட்டு வெளியேறி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்டார். லீன், மென்மை என்பது பிறருடன் நாம் எவ்வாறு அணுகுவது, எப்படி அவர்களிடத்திலே உரையாடுவது என்ற ஒரு திசையில் உள்ளத்துடைய நிலைமையை குறிக்கின்றது. உள்ளத்திலே மென்மை இருந்தால் வார்த்தைகளிலும் மென்மை வரும். உள்ளத்திலே கடினம் இருந்தால் வார்த்தைகளிலும் அது தென்படும். பிறருக்கு அது நோவினை தரும், பிறருடைய உள்ளங்களுக்கு அது கஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த லீன் என்ற குணம் எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் அவருடைய சகோதரனும் அல்லாஹ்வுடைய இன்னொரு நபியுமான ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய எதிரியான ஃபிரௌனிடத்திலே செல்லும் பொழுது, ஃபிரௌனிடத்திலே உண்மையை எடுத்துரைக்கும் பொழுது, ஃபகூலா லஹு கௌலல் லையினா, அவனிடத்திலே ஃபிரௌனிடத்திலே நீங்கள் மென்மையாக பேசுங்கள், ஃபிரௌனிடத்திலே மென்மையை கடைபிடியுங்கள். லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா, ஒருவேளை அவன் திரிந்து விடலாம் அல்லது அல்லாஹ்வை அஞ்சலாம் என்று தன்னுடைய எதிரியான ஃபிரௌனிடம் இந்த இரண்டு நபிமார்களை அனுப்பும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கட்டளையை இடுகின்றார். யார் இந்த ஃபிரௌன்? அன ரப்புக்குமுல் அலா என்று கூறியவன், நான் தான் உங்களில் உயர்ந்த இரட்சகன் என்று தன்னைத்தானே பெருமை எடுத்துக் கொண்ட இந்த அல்லாஹ்வின் எதிரி இடத்திலே மென்மையை காண்பிக்க அல்லாஹ் கட்டளையிட்டார். அப்போ அல்லாஹ்வுடைய எதிரி இடத்திலே மென்மை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களிடத்திலே என்ன காண்பிக்க வேண்டும்? அல்லாஹ்வை நம்பியவர்கள், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டவர்களிடத்திலே நாம் பேசும் பொழுது எவ்வாறு நம்முடைய குணம் இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆரம்பத்திலே ஒரு ஹதீஸை நான் உங்களிடத்திலே நினைவு கூர்ந்தேன். அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள்,
தங்களுடைய சஹாபாக்களை பார்த்து, அலா உஹ்பிருக்கும், நான் உங்களுக்கு அறிவிக்க வேண்டாமா, ஒரு விஷயத்தை நாம் தெரிவுபடுத்த வேண்டாமா? என்னது? யாரின் மீது சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டது அல்லது சொர்க்கம் ஹராமாக்கப்பட்ட நபர்கள் யார் என்று நான் உங்களுக்கு அறிவிக்க வேண்டாமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அப்பொழுது சஹாபா பெருமக்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரே நமக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொர்க்கம், நரகம் யார் மீது ஹராமாக்கப்பட்டது, நரகம் யார் மீது ஹராமாக்கப்பட்டது என்று நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கூற, 4 விதமான குணங்கள் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் மீது நரகம் ஹராமாக்கப்படுகின்றது. நரகம், இந்த 4 குணங்கள் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் மீது நரகம் ஹராமாக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். அந்த 4 குணங்கள் என்னது? குல்லு கரீபின், கரீப் என்று சொன்னால் நெருங்கியவர். நெருங்கியவர் என்று என்ன அர்த்தம்? உங்களுக்கு சொந்தக்காரரா, உறவினரா? கிடையாது. அவரிடத்திலே இலகுவாக பழக முடியும், அவரை இலகுவாக பார்க்க முடியும், அவரிடத்தில் இலகுவாக பேச முடியும், அணுகுவதற்கு மிகவும் எளிமையானவர். குல்லு கரீபின். ஹையினின், ஹையின் என்று சொன்னால் அவரிடத்திலே யாரும் அஞ்ச வேண்டாம், அவரிடத்திலே பேச யாரும் 10 வாட்டி நினைக்க வேண்டாம். அவரிடத்தில் எவ்வாறு பேசுவது, கடினமான மனிதனாச்ச, கோவப்படுற ஆளாச்சு என்று மீண்டும் மீண்டும் பயந்து கொண்டு போக வேண்டாம். ஈஸி கோயிங். ஹையன் என்று சொன்னால் ஈஸி கோயிங். அவரிடத்திலே தெளிவாக பேசலாம், பயப்படாமல் உரையாடலாம். லையினின், மென்மையானவர். மென்மையானவர், இவரிடத்திலே கடினம் காணப்படாது. இவரிடத்திலே ஏதாவது நாம் தவறாக பேசிவிட்டாலும் மன்னித்து விடுவார். அவர் நம்மை ஒரு இரக்க குணத்தோடு பார்ப்பார். சஹல், சஹல் என்று சொன்னால் அவரிடத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டால் மிகவும் எளிமையாக அந்த காரியம் முடிந்துவிடும். ரொம்ப கஷ்டமான ஒரு கொடுக்கல் வாங்கல் அவரிடத்தில் இருக்காது. இலகுவாக அவரோடு உரையாடலாம், உறவாடலாம், கொடுக்கல் வாங்கல் வைக்கலாம், டீல் செய்யலாம் என்று இருக்கின்ற இந்த 4 குணங்கள், குல்லு கரீபின், ஹையினின், லையினின், சஹல். நெருக்கமானவர், இலகுவாக பழகக்கூடியவர், மென்மையானவர், அவரிடத்திலே நாம் லேசாகவே நம்முடைய கொடுக்கல் வாங்கலை வைத்துக் கொள்ளலாம். இந்த 4 குணம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர் மீது நரகம் ஹராமாக்கப்படுகிறது அல்லது அவர் நரகத்தின் மீது ஹராமாக்கப்பட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த 4 பண்புக்கு எதிர்மாறாக என்ன பண்புகள், அதை யோசிக்க வேண்டும். கரீப், நெருங்கியவர், இலகுவாக நெருங்கக்கூடியவர், அவரிடத்தில் நாம் எளிதாக உரையாட முடியும். அதற்கு நேர்மாறாக யாரு? மக்களோடு உரையாடாம தள்ளி நிற்கிறவர். நீ என்னை பார்க்கணுமா, அடுத்த வாரம் வா, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வா, எனக்கு உனக்காகலாம் நேரம் கிடையாது, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உனக்கெல்லாம் நான் டைம் கொடுக்க முடியுமா என்று தன் அந்தஸ்தை காண்பித்து மக்கள் மத்தியிலே பெருமை கொள்ளக்கூடியவர். ஹையின், இலகுவாக பேசக்கூடியவர் அல்லது அவரிடத்தில் இலகுவாக நாம் பேச முடியும் என்ற நபர். அதற்கு நேர்மாறாக யாரு? வாய் திறந்தாலே திட்டு. அவர்கிட்ட ஏதாவது பேசிட்டோம்னா கோவப்படுவாரு, நம்மளை திட்டு விட்டுருவாரு, நம்ம மேல தன் கடினமை காமிப்பாரு. அப்படிப்பட்ட நபர். லையன், மென்மை, அதற்கு நேர்மாறாக முரட்டுத்தனம். அவர் அங்க வராருனாலே, அப்பா இவர்கிட்ட யார் வாய் கொடுப்பாரு, இவர்கிட்ட வாய் கொடுத்தவன் போனான் அப்படின்ட்டு தூரத்திலிருந்து அவரை பார்த்து அஞ்சக்கூடியவர். அது நேர்மாறான சிஃபத்து. சஹல், சஹல் என்றால் அவரிடத்தில் கொடுக்கல் வாங்கலிலே மிகவும் எளிமை இருக்கும். அதற்கு நேர்மாறாக யாரு? ஒரு 2 ரூபா உதவி பண்ணிருப்பாரு, ஆனா
ஏதோ 2 கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி ரொம்ப நம்மளை பார்க்கும் போதெல்லாம் மூஞ்ச வந்து நம்மளை தாழ்த்தி பார்ப்பாரு. ஏதோ இவரெல்லாம் என்கிட்ட லைன்ல நின்றாரு, நாம இவங்கள்ட்ட இவ்வளோ நம்ம பண்ணி கொடுத்தோம், இவங்கெல்லாம் ஏன் கிருபையில தான் வாழ்றாங்கன்ற அளவுக்கு அவர் நடந்து கொள்வார். எப்ப பார்த்தாலும் தான் செய்த நன்மைகளை எடுத்து சொல்லுவார். மக்களுடைய மூஞ்சியில முகத்திலே தாம் செய்த நன்மைகளை எடுத்து காண்பிப்பார். இவர்கிட்ட ஒரு வாட்டி நம்ம கை நீட்டிட்டோம்னா மரணிக்கிற வரைக்கும், ஏன் மரணித்த பிறகு கூட உங்க அப்பா என்கிட்ட தான் வாங்கி சாப்பிட்டான்னு சொல்லிடுவார். இப்படிப்பட்ட சிஃபத்துகளை விட்டு பண்புகளை விட்டு நாம் தூரமாக இருக்க வேண்டும். 4 விஷயங்கள்: நெருக்கமானவர், எளிதாக அணுகக்கூடியவர், மென்மையானவர், கொடுக்கல் வாங்கலிலே லேசானவர். இந்த 4 சிஃபத் யாருடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ அவர் நரகத்தின் மீது ஹராமாக்கப்பட்டார், அல்லது நரகம் அவர் மீது ஹராமாக்கப்பட்டது. இத்தகைய இந்த குணங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். துஆவிலே அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்யும் பொழுது இந்த மென்மையும் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்திலே மென்மை வேண்டும் என்று சொன்னால் அவர்களை படைத்த ரப்பல் ஆலமீன் இடத்திலே இந்த மென்மை தென்பட வேண்டும். பணிவு, தாழ்மை, இந்த குணங்கள் துஆவிலே தென்பட வேண்டும். அல் இஃப்திகார் என்று சொன்னால் என்னிடத்தில் எதுவுமே இல்லாத நிலையில் அல்லாஹ்விடத்தில் தான் எல்லா ஆற்றலும் உள்ளது என்ற நினைவோடு துஆ கேட்க வேண்டும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதியன் என்ற நாட்டுக்கு செல்கிறார்கள். தஞ்சம் தேடி ஓடுகிறார்கள். ஏன்? ஃபிரௌனுடைய நபர்கள் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் மதியன் என்ற நாட்டிற்குள் நுழைகிறார்கள். அங்கே 2 பெண்மணிகள் தங்களுடைய பிராணிகளுக்காக தண்ணீர் புகுட்டுவதற்காக கஷ்டப்படுகிறார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதவுகிறார். உதவிய பிறகு ஒரு மரத்தின் அடியில உட்கார்ந்து ஒரு துஆ செய்கிறார். என்ன துஆ செய்கிறார்? ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். அல்லாஹ்வே, என்னுடைய இரட்சகனே, நீ என்னையெல்லாம் நல்லது என் மீது இறக்கிறாயோ அதுக்கு நான் அதற்காக தேவையுள்ளவன். நான் ஃபகீர், நான் தேவையுள்ளவன். எதற்காக தேவையுள்ளவன்? நீ என்ன நன்மைகளை எனக்கு இறக்கினாயோ இல்ல இறக்க போகிறாயோ எல்லாத்துக்கும் நான் தேவையுள்ளவன். சிறிய துஆ. அதோட பலன் என்னாச்சு? நாடு விட்டு நாடு ஓடி போன மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தங்குறதற்கு ஒரு இடம் கொடுக்கிறான். அல்லாஹ் அவருடைய திருமணத்திற்காக ஏற்பாடு செய்கின்றான். அல்லாஹ் 8-10 வருஷங்களுக்காக அவருடைய பொருளாதாரத்தை பொறுப்பாக ஏற்றுக்கொள்கின்றான். 4வது, அல்லாஹ் அவருக்கு நபித்துவம் வழங்குகின்றான். ஒரு துஆ, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். அல்லாஹ்வே, நீ இறக்குகின்ற எல்லா நன்மைகளுக்கும் நான் தேவையுள்ளவன். இந்த குணம் அல் இஃப்திகார், அல்லாஹ்விடத்திலே ஃபகீராக இருப்பது, வெறும் கையோடு அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவது, என்னிடத்தில் எதுவுமே இல்லை, நீ கொடுத்ததுதான் எனக்கு நிஅமத் என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவது. இந்த குணம், இந்த தாழ்மை, இந்த பணிவு துஆவில் ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்ட துஆக்களை நாம் இந்த மாதத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நற்குணங்களை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். அகூலு ஹாதல் கௌல் அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.